அநீதி வீழட்டும், மக்களாட்சி மலரட்டும், ஜனநாயக வெற்றியின் ராகம் உலகெங்கும் ஒலிக்கட்டும். டாக்டர் பிரபு, கிழக்கு மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்டம். எங்களுக்கு எனக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும் எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் மற்றும் எங்களுடைய மாவட்ட தலைவர் மதியன் உட்பட 4 பேருக்கும் எங்களுக்கு இங்கே சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மன் பேரில் இங்கே ஆஜராகிருந்தோம் டெல்லியில். ஸோ அவர்களுக்கு சிபிஐக்கு அவங்களுக்கு தேவையான என்னென்ன விளக்கங்கள் தேவையோ அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது தேவையான விளக்கங்கள். ஏன்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு யார் காரணம், இது எதனால் நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும். இந்த கரூர் சம்பவம் எதனால் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு உலகத்துக்கே தெரியும். எல்லாரும் அதற்கு மிகப்பெரிய சாட்சியாக ஊடகங்களும் அதை அங்கிருந்து பார்த்த பொதுமக்களும் ஏராளமானோர் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு சிபிஐக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை நாங்கள் கொடுத்தோம். நாளையும் மீண்டும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டதால் நாளையும் வர சொல்லியிருக்கிறார்கள். நாளையும் நான் காலையில் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி தேவையோ கண்டிப்பா கேள்விகள் குறித்து நான் பொது வழியிலயோ ஊடகங்கள்ல சொல்றது நன்றாக இருக்காது. தேவையான விளக்கங்கள் அவங்களுக்கு என்னென்ன விஷயத்துல விளக்கங்கள் கேட்கப்பட்டதோ அனைத்து விளக்கங்களையும் கொடுத்தோம். சரி, காலையிலிருந்து நிறைய திமுக ஆதரவு ஊடகங்கள் இதை வேற மாதிரியாக திசை திருப்ப பார்க்கின்றனர். அதாவது அரசியல் ரீதியாவோ இதுவோ. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கண்டிப்பாக கோடிக்கணக்கான தமிழக மக்கள் எங்களுடைய தலைவரை 2026 முதல்வராக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எங்களுடைய தலைவரும் 33 ஆண்டுகளாக அவருடைய மொத்த உழைப்பையும் இன்று கோடிக்கணக்கான மக்களுக்காக அர்ப்பணிக்க இந்த அரசியல் களத்தில் வந்திருக்கிறார். ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொண்டுகிறோம். எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த விதத்திலும் எந்த மாற்றமும் இருக்காது. அது ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு திமுக ஆதரவு மீடியாக்கள் நிறைய இடத்துல இதை அரசியல் ரீதியாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதில் நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் எங்களுடைய தலைவரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்திற்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம். எந்த விதத்திலும் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த சமரசமும் இருக்காது என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்பா நிறைய ஆவணங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. இல்ல இன்னைக்கு அழைக்கப்பட்டதற்கு நாங்கள் தேவையான விளக்கத்தை கொடுத்துருக்கோம். மேலும் ஒத்துழைக்க நாங்கள் கண்டிப்பாக தேவையான ஒத்துழைப்புகளை கொடுப்போம். அந்த சம்பவம் தொடர்பா நிறைய ஆவணங்கள் உங்க கையில இருக்குன்னு சொன்னீங்க. இல்ல தேவையான ஆவணங்கள், தேவையான வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் அந்தந்த கட்டத்திலும் இன்றும் என்னென்ன கொடுக்கப்பட்டோமோ நாங்க எல்லாமே கொடுத்திருக்கோம். சார், விசாரணைக்கு உத்தரவு, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டது உச்சநீதிமன்றம். நீங்க இன்னைக்கு சொல்றீங்க நீங்க திமுக ஆதரவு ஊடகங்கள் அவங்களுக்கு சாதகமா இல்ல திமுக ஆதரவு ஊடகங்கள் எங்களுக்கு எதிராக இன்னைக்கு இந்த இடத்துல டெல்லிக்கு நாங்கள் விசாரணைக்கு வந்த பிறகு எங்களுக்கு எதிராக திசை திருப்ப நினைக்கிறார்கள். ஸோ அதற்காக இந்த விளக்கத்தை நாங்கள் கொடுக்க கட்டாயப்பட்டிருக்கோம். ஸோ அதனாலதான் கொடுத்தோம். நாளைக்கு முடியட்டும், அதுக்கப்புறம் தெளிவாக சொல்றோம். நன்றி. போலீஸ் ஆபீசர் இன்னைக்கு ஆஜராயிருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அளவுக்கு அதிகமா காரணம் இல்ல மேலும் விசாரணை கொடுத்து ஒரு விஷயம் நீங்களும் புரிஞ்சுக்கணும். விசாரணை குறித்து மேலும் நான் எதுவும் சொன்னால் நல்லா இருக்காது. சோ உங்களுடைய ஒத்துழைப்புகள் வேண்டும். கண்டிப்பாக எல்லாமே மக்களுக்கு தெரிய வேண்டிய நேரத்துல கண்டிப்பா தெரியும். நன்றி. அநீதி வீழட்டும், மக்களாட்சி மலரட்டும், ஜனநாயக வெற்றியின் ராகம் உலகெங்கும் ஒலிக்கட்டும். டாக்டர் பிரபு, கிழக்கு மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்டம்.